வாகர்த்தா விவசம்ருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதனௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வழங்கி, பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதிகமாக வெயில் இருக்கிறது, எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே தமிழ் புத்தாண்டை அடிப்படையாக கொண்டது. சித்ரா, வைகாசி, ஆனி அப்படி. அப்போ இங்கிலீஷ் வருஷம், இங்கிலீஷ் காலண்டர்ங்கிறது உலக பொதுமுறை. ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துக்கிறோம், நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும், எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம். அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு வருடம்னு பேரு. அது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறப்பது சித்திரை 1. இந்த சித்திரை 1 புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல 3 பெயர்ச்சிகள் வருகின்றன. இந்த மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம். அது இந்த குரோதி வருஷத்துல போயிடுது. ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கியப்படி சனி பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல வருது, கார்த்திகை மாசத்துல வருது. அதே போல ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் இந்த 3 பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா சனி பயிற்சி முக்கியம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம், கும்பத்துக்கு பாத சனியா இருக்கு, அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி, மேஷத்துக்கு சனி ஆரம்பம், கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது, ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம், அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம், விருச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதோடு மட்டுமல்ல, சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு, அதே போல கன்னிய சனி பார்க்க போறாரு, தனுச சனி பார்க்க போறாரு. அப்ப இந்த 3, 7, 10 இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது. அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது. இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி, அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார். அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார். அப்ப இந்த 3 கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன். நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல்ல அரசாங்க சனி ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள், குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வெளியே பேசுறோம், கம்பீரமா நடந்துக்கிறோம், அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். எல்லாமே தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வீரம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும், கிரகம் வேலை செய்யுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நாம சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதித்யாதி நவகிரகங்கள், குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்,
சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர். சனின்னு சொல்லிட்டாலே அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறது தான் உங்களுக்கு எதிரியா இருப்பான். உண்மையா இல்லையா? அதே போல உங்கள்கிட்ட கை கட்டி சரிங்க 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 அப்படின்னா அவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் தான் ஏதோ பெருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்போ அதே போல அரசியல் தலைவர்களாக நீங்க இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபர்களாக ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு 50 கோடி 100 கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்டரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சைட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு செய்கிறாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு குடும்பம், மேக்சிமம் எல்லாமே மிஷினரி. ஆனால் என்ன கண்ணுப்பட்டதோ தெரியல, என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாதம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும். அப்போ இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு இடதோஷம், அது ஒரு பூமி தோஷம் பட்டிருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். அதே போல செய்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஜிப்காட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், சின்ன சின்ன கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு தாங்கவே முடியாது. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள். ஏதாவது பணம் காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில சிறப்பான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனதருமை கும்பராசி என்பர்களே, 3 விஷயம். முதல்ல உங்களுக்கு அந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பீரியட். இந்த ஜென்ம சனியில கடந்த ஒரு 3 வருஷத்துல நடக்கக்கூடாத பல சங்கடங்கள் அல்லது மிஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே ஜென்ம சனியில முக்கியமான ஈடுகட்ட முடியாத இழப்புகள் அப்படி சொல்லலாம். ஈடுகட்ட முடியாத இழப்புகள் கொஞ்சம் நஞ்சமா இல்லை. மீண்டும் அது விஷயத்தை நம்ம திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் கடந்த காலங்களில் கும்பராசிக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா பாருங்க, கும்பராசி என்பர்களே, ஜென்ம சனி முடிஞ்சது. வெறும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது பாத சனி மட்டுமே 2.5 வருஷம்தான். எப்படியோ கடந்து வந்துட்டீங்க. அதே போல இந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு வரப்போறாரு. இன்னும் இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, 5ல குரு பகவான் உட்காராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நீங்க கும்ப ராசி ஆனாலும், கும்ப ராசியை விட கும்ப லக்னமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னும் சூப்பரா இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு அற்புதமான முறையில உங்களுக்கு இந்த வருஷம் வேலை செய்யும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள், நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். எனதருமை கும்பராசி அன்பர்கள், நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை இழந்து வாழுகின்ற கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அதே சமயத்தை எனக்கு திரும்பவும் அதே கம்பெனியில் கூப்பிடுவாங்களா, எனக்கு அதே வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு மீண்டும் அதே மாதிரியான கம்பெனிகளில்
வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்குமே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கும் பதவி உயர்வுகள், டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனா எனதருமை கும்பராசி அன்பர்களே, நிறைய வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், இன்ப சுற்றுலா போன்ற வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, வருமானம் அதிகரிப்பது, வசதி வாய்ப்புகள் கூடுவது. ஒரு புதிய வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், அல்லது இப்ப இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு புது வண்டி வாங்கலாம். வீடு கட்டுவதற்கு ஒரு மனம் வாங்கணும் சாமி, ஒரு இடம் வாங்கணும், இடம் வாங்கலாம். அதே போல வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, லோன் போடுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, வாஸ்து பார்க்கறது, எப்ப கட்டலாம்னு ஆரம்பிக்கிறது, அது கட்டி பாதிலே நிக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நின்று போச்சு, அதெல்லாம் திருப்பி கண்டினியூ பண்றது, அது லோன் சேங்ஷன் ஆகாமல் இருக்கிறது, அதில் இருக்க தடைகள் எல்லாம் விலகுவது, கிரகப்பிரவேசம் போன்ற சுப முகூர்த்தங்கள் அமைவது, வீட்டுல பசங்களுக்கு நிச்சயதார்த்தம், ஆயுஷோமோ, பொம்பளை பசங்க ருது ஆறுது, வயசுக்கு வர்றது, ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், திருமணம், நிச்சயதார்த்தம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற பூர்வ புண்ணியம் ஜாதக கர்மாவால் வரக்கூடிய அத்தனை மங்கள விசேஷங்களும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, உங்க குடும்பத்துக்கு ஏற்றாற் போல வீட்டுல மங்கள விசேஷங்கள், ஜாதக கர்மா வேலை செய்யக்கூடிய மகிழ்ச்சியான தருணம் கும்பராசி அன்பர்கள். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாக பிரிவினைகள், அன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு முக்கியமான குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், சினிமா துறையில இருக்கிறாங்க, அதே போல சினிமா துறையில் இருக்கிறாங்க, அதே போல ஒரு அரசியல் குடும்பம், பாக பிரிவினைல, டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பெரிய மனக்கசப்பு, ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிறாங்க, ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறாங்க, ஆனாலுமே கூட ஒரு மனக்கசப்பு, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை மனக்கசப்பையே ஏத்துக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஒற்றுமையான குடும்பம். அப்போ அதெல்லாம் பார்க்கின்றப்ப அந்த மாதிரி பாக பிரிவினைகள், இடப்பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லது நடக்க போகுது எனதருமை கும்பராசி அன்பர்கள். அப்ப நினைச்சது ஒழுங்கா நடக்கும். பூர்வீக சொத்துல ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்ல ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா மாறும், தீர்ப்புகள் கிடைக்கும். அதே போல அந்த வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், வரவேண்டிய பணங்காசுகள் எல்லாம் கூட சரியான முறையில உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர். அதே போலத்தான் கணவன் மனைவி உறவு, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், 5ல குரு, லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு, இதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க, ஐவிஎஃப் பண்ணலாமா, அதுக்கு ஒரு நாள் குறிச்சு கொடுங்க சாமி, இப்ப பண்ண நமக்கு சக்சஸ் ஆகுமா, ஏற்கனவே நான் ஒரு 4.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டேன், அப்ப சக்சஸ் ஆகல, ஆனால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்தாங்க. அற்புதமான ஒரு குழந்தை, ஏற்கனவே போயிட்டு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணி 15 நாள் பெட்ல படுத்து அனுப்பி வச்சிட்டாங்க, முடியல. அப்புறம் நம்மளை நம்பி வாராகி நம்பி வராங்க. அவங்களுக்கு தேவையான சத்ரு சம்ஹார ஹோமம் அற்புதமான முறையில ஆலயத்தில் வச்சு செய்து இன்னைக்கு அவங்க ட்வின்ஸ் பேபி.
அப்போ குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உருவாகும். வீட்டுல மங்கள விசேஷங்கள் நடக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடம்பு சரியில்லாம போறது, இது இன்னும் சிறு சிறு ஆப்ரேஷனு இல்ல மேஜர் ஆப்ரேஷனு, இன்னும் சொல்ல போனா கும்பராசி அன்பர்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசுல வரக்கூடிய மன பயம், இவையெல்லாம் இருக்குமே. அதனால் அந்த மன பயம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கும்பராசி அன்பர்கள். அவ கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் குறையும். எல்லாமே நல்லது நடக்கும். பேச சொன்னா பேசிக்கிட்டே போகலாம், பலன் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு எது தடையாக உள்ளது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.